ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்பெல்லாம் சினிமா நியூஸ் எல்லாம் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ படங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி புது புது முகங்களா ஒவ்வொரு படத்திலையும் அறிமுகமாகறாங்க. பட் அறிமுகமான கொஞ்ச நாள்லயே அந்த ஒரு படத்தோட அவங்க எல்லாம் காணாம போயிடுறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க இல்ல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவை இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு போயிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ தமிழ் சினிமாவிலேயே அசைக்க முடியாத நடிகர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஜினி, கமல் அண்ட் அஜித், விஜய், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான். இருந்தாலும் இப்போ நிறைய நடிகர்கள் புதுமுகங்களா வந்துட்டு இருக்காங்க, நடிகைகள் வந்துட்டு இருக்காங்க. 1-2 படம் பேரா பண்றாங்க, அடுத்தது அவங்க காணாம போயிடுறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இப்போ நடக்கிறதே கிடையாது. அதாவது நம்ம எப்பவுமே பழைய விஷயங்களுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்பவும் நடந்துகிட்டே இருக்கே தவிர எந்த ஒரு பழைய விஷயத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு நடிகர் ஒரு நடிகை சேர்ந்து ஒரு படம் நடிச்சு அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்லயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் தான் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த படத்துலையும் அதே நடிகர் அதே நடிகை தான் நடிக்க வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படம் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அந்த டைரக்டருக்கு. சோ அந்த மாதிரி பல படங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிகபட்சமான படங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் பட்டியலை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல முதலாவதா நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகை, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகை தான் அவங்க எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காலகட்டத்திலேயே 26 படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அண்ட் சரோஜா தேவி அவங்களும் கொஞ்சம் கூட குறைஞ்சவங்களே இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் சேர்ந்து 26 படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. அடுத்ததா நாம அப்படியே 80ஸ்ல வந்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீபிரியா இவங்க 2 பேரும் சேர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. சோ பல வெற்றி பாடல்கள் இப்பவும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்ல பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி ரஜினியும் ஸ்ரீபிரியாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 28 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களையே அவங்க ஒரு படி மேல போயிட்டு பீட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கமலஹாசன் அண்ட் ஸ்ரீதேவி இந்த பேர் தான் 80ஸ்லே பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் வாங்கினாங்க. 2 பேருமே குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பல படங்கள் பண்ணியிருக்காங்க. பல முன்னணி நட்சத்திரங்கள் கூட சேர்ந்து தான் தன்னுடைய சினிமா பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய அடையாளத்துல அசைக்க முடியாத ஒரு சில அடையாளமா இவங்க இருக்காங்க. ஸோ ஸ்ரீதேவியா இருக்கட்டும், கமல்ஹாசனா இருக்கட்டும், உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்கிட்டாரு. ஸ்ரீதேவி இப்போ அவங்க உயிரோட இல்ல அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட படங்கள், அவங்களோட பாடல், அவங்களோட அழகு பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சோ அப்படி கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து 27 படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மத்த எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து 27 படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. சோ அடுத்ததா நடிப்புக்கு உயிர் கொடுத்தவர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் பத்மினி சேர்ந்து கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. சிவாஜி கணேசனுடைய நடிப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. சோ அவரை மாதிரி நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்ப வரைக்கும் பல நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனா யாருமே அவரோட இடத்தை பிடிச்சதில்லை. எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் சரோஜா தேவி இவங்களோட பேர் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்கோ, அதே மாதிரி சிவாஜி கணேசன் பத்மினி அண்ட் சிவாஜி கணேசன் KR விஜயா இவங்க 2 பேரோட பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க. அண்ட் சிவாஜி கணேசன் KR விஜயா 30 படங்களுக்கு மேல ஒன்னா நடிச்சிருக்காங்க. சோ இவ்ளோ பேர் இவ்ளோ படங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட டாப் லிஸ்ட்ல இன்னைக்கு வரைக்கும், அதாவது 60கள்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் தேர்ந்தெடுத்து பார்த்தாலே எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்தாலே இவங்கள பீட் பண்றவங்க யாருமே கிடையாது. இவங்கள ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜோடியும் சேரவே இல்லை. மலையாள ஆக்டரான பிரேம் நசீர் அண்ட் ஷீலா இவங்க 2 பேரும் சேர்ந்து பல லாங்குவேஜ்ல பல படங்கள் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 படங்களுக்கு மேல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஷீலா அப்படிங்கிறவங்க
பாக்குறவங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப வரைக்குமே அவங்க வந்து பல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு கேட்டா சந்திரமுகில நெகட்டிவ் ரோல் ஒரு லேடி பண்ணிருப்பாங்க. சோ அவங்க தான் வந்து நடிகை ஷீலா. இவங்க மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்டரா வலம் வரக்கூடியவங்க தான். மிகப்பெரிய ஒரு நடிகை, அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகைகள் பட்டியல்ல இவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பிரேம் நசீரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அவர் நடிச்ச அத்தனை படங்கள்லயுமே இவர் தான் லீடாவே நடிச்சிருக்காரு. மத்த நடிகர்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா படங்கள்ல ஹீரோவா அறிமுகம் ஆவாங்க. அதுக்கப்புறமா அண்ணன் கேரக்டர், தம்பி கேரக்டர், அப்பா கேரக்டர் இப்படியெல்லாம் வந்து மாறி மாறி நடிப்பாங்க. ஆனா எல்லா படத்திலயுமே ஹீரோவா இருந்து லீட் ரோல் பண்ணது பிரேம் நசீர் மட்டும்தான். சோ இது வரைக்குமே அந்த ஒரு சாதனைய இந்த சினிமா உலகத்துல யாருமே முறியடிக்கல, யாருமே வந்து அதை தாண்டி போகல. சோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான் அதிகப்படியான படங்கள் பண்ண பேர் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர்களா இருக்காங்க. சோ இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள்லாம் ஜோடி சேர்ந்து அடுத்தடுத்த படங்கள் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு படம் பண்றாங்க, அப்படியே அடுத்த படம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்களுக்குள்ள காதல், கிசு கிசு, விமர்சனம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இவங்களை பத்தி பேசப்படுது. அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒதுங்கிடுறாங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ நம்மளோட முதலமைச்சர் விஜய், த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 படம் நடிச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு கூட இப்ப அடுத்து வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் யாருமே நடிச்சதில்ல. அடுத்ததா அஜித் அண்ட் சூர்யா இவங்க கூட ஹீரோயின் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்களா, அதாவது ஒரே ஹீரோயின் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுவும் கிடையவே கிடையாது. அண்ட் சூர்யா ஜோதிகா கண்டிப்பா இவங்களை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இவங்க ரீல் பேரா அறிமுகமாகி இப்போ ரியல் பேரா இருந்து ஃபேமிலியிலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜோடியா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில நடிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா மும்பையில பாலிவுட்ல களமிறங்கி இருக்காங்க 2 பேருமே. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்ல பல படங்கள் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறமா சூர்யா ஜோதிகா அப்படிங்கிற அந்த ஒரு ஜோடி பிரிக்க முடியாத ஒரு ஜோடியா வலம் வந்தாங்க, மாற ஆரம்பிச்சாங்க. மக்கள் இவங்களை ரொம்பவே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க சூர்யா அண்ட் ஜோதிகா. உண்மையிலே அவங்களை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வராங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. ரொம்ப ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறமா சீக்கிரமா விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. சோ இந்த நிலையில இன்னைக்கு வரைக்கும் பல ஜோடிகளுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சூர்யா ஜோதிகா. சோ நான் சொன்ன இத்தனை ஜோடிகள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே சினிமா இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.